வணக்கம் சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியான கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நேரலையாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் அல்லது சமூக வலைதளங்கள் ஊடாகவும் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். அதே இரவு, அதாவது நேற்று நள்ளிரவிலே மிக முக்கியமாக பல விஷயங்களை சொல்லியிருந்தார். அவர் கொழும்பு பயணிக்கின்ற நேரங்களிலே பல விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். அதாவது இன்று நாங்கள் இந்த காணொளி தயாரிக்கின்ற நேரம் வரைக்கும் அவர் நாடாளுமன்றத்திலே இன்னும் உரையாற்றவில்லை. இன்று அவர் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுவதற்காக சென்றிருக்கிறார். இது ஒரு விஷயம். ஆனால் தான் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக பல ஊடகங்கள் தவறான செய்திகளை வெளியிட்டு வருவதாக கூட அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஐபிசி, லங்காசிரி உட்பட பல ஊடகங்களை அவர் குற்றம் சுமத்தி இருக்கிறார். ஏன் இதற்காக இந்த ஊடகங்கள் தன் மீது இந்த பழியை சுமத்துகின்ற என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பதுடன் அவர் அந்த ஊடகங்களுக்கு ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார். பொதுவாக தான் மக்கள் நலன் சார்ந்து, அதாவது யாழ்ப்பாணம், கிள்ளச்சி மாவட்டங்களிலே இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற மத்தியிலும் கூட மக்களுக்காக அல்லது மக்களுடைய தேவைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தான் இருக்கிறேன், தான் மட்டும்தான் அந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இடம்பெற்ற பல அந்த சந்திப்பிலே பல ஊழல்களை, அரச அதிகாரிகள் இழைத்த அந்த தவறுகளை தான் மட்டும்தான் வெளியிட்டிருந்தேன் என்கின்ற விஷயத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் வெளிப்படுத்தினார். நிச்சயமாக இது அவருக்கு சார்பான காணொளி அல்ல, ஆனால் அவர் கூறிய அந்த விஷயத்தை தான் நான் இதில் சொல்றேன். அதை விட சில விஷயங்களை யதார்த்தமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது எவர் பிளவிட்டாலும் பிளதான். அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தவறிழைக்கவில்லை, அவர் உத்தம் என்ற விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. தவறு எல்லாரும் இழைப்பார்கள். ஆனால் 100% அந்த விஷயத்துல சரியாக அல்லது தமிழ் மக்கள் சார்ந்து எவர் செயற்படுகிறார்கள் என்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த விஷயத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் அரச அதிகாரிகளை குற்றம் சுமத்தி இருந்தார் என்கின்ற தோரணையிலே பல நாடாளுமன்ற உறுப்பினர், குறிப்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் போன்றோர் இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் மீது பழியை சுமத்தி இருக்கிறார்கள் அல்லது குற்றத்தை சுமத்தி இருந்தார்கள். அது தொடர்பாக எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பலையை அல்லது தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதுல மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அதாவது பிரதேச சபைகள் அல்லது மாநகர சபைகள் கலைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த அரச அதிகாரிகளுடைய ஆட்சி காலம் நிலவுகிறது. இந்த அரசியல்வாதிகளுடைய ஆட்சி காலத்திலே ஏதாவது ஒரு தவறு இழைத்து விட்டால் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அல்லது மக்களுக்கு அதாவது மின்குழாக இருக்கலாம், அல்லது வீதி பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அது அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய வேலை. இது அரசியல்வாதிகள் செய்யவில்லை என்று அது எல்லோரும் அரசியல்வாதிகள் மீது அந்த குற்றத்தை சுமத்தியிருக்கிறார்கள். ஏன், நான் கூட ஊடகங்கள் வாயிலாக இந்த அரசியல்வாதிகள் மீது அந்த பிரச்சனையை தெளிவுபடுத்தி அல்லது அரசியல்வாதிகளை மிக கடுமையான தாக்கி இருக்கின்ற சம்பவம் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கிறது. அதை தற்போது இந்த அரச அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டிலே இந்த பிரதேச சபைகள், மாநகர சபைகள் இருக்கின்ற நேரத்திலே இன்று பல குறைபாடுகள் இருக்கிறது. ஆனால் அரசியல்வாதிகள் செய்யவில்லை என்று சொல்கின்ற நாங்கள் ஏன் இந்த அரச அதிகாரிகளால் இந்த பிரச்சனையை முன்னெடுக்க முடியவில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை யதார்த்தமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னு சொன்னால், அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு வகையிலே மக்கள் நலன் சார்ந்து அவர்கள் தொடர்ச்சியாக சேவையாற்றுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தார். ஆனால் அரச அதிகாரிகள் அப்படியல்ல. அவர்கள் தங்களுடைய கடமைகளை மட்டும் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறார். அதுக்காக எல்லோரையும் இதில் குற்றம் சுமத்தவரையில் பெரும்பாலான அரசு அதிகாரிகள் இப்படித்தான் செய்து வருகிறார்கள். அதற்கு உதாரணமாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த ஒவ்வொரு பிரதேச சபைகள்லையும் அல்லது அந்த யாழ் மாநகர சபையில கூட பல குறைபாடுகள் இருக்கிறது. அதை கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த அரசு அதிகாரிகள் விட்ட தவறுகளை நிச்சயமாக வெளிக்கொண்டு வருவது எந்தவித பிழையும் இல்லை என்று தான் என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன். அதற்காக நாகரிகமான முறையில செயற்பட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு
அரசு அதிகாரிகள் பல தவறுகளை இழைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த பிரதேச சபையா இருந்தாலும் இன்றைக்கு பாருங்க பல பிரச்சனைகள் பொதிந்து கிடக்கு. இன்றைக்கு எத்தனை இடங்கள்ல இருட்டுகளாக இருக்கிறது, மின் குமல்கள் இல்லாத நிலை, மின் குமல்கள் எரியாதையில காணப்படுகிறது என்று பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு அப்படி பல இடங்கள் வடக்கு கிழக்குல பல இடங்கள் இருக்குது. அது யாழ்ப்பாணமாகவும் இருக்கலாம், மேல்நிலையாகவும் இருக்கலாம், பரிந்துத்துறையாகவும் இருக்கலாம், புதுக்குடியிருப்பாகவும் இருக்கலாம், கரைச்சி பிரதேச சபையாகவும், ஏன் இந்த யாழ் மாநகர சபையாக கூட இருக்கலாம். இப்படி பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை நிச்சயமாக அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. மக்கள் ஏன் இந்த அரசியல்வாதிகளை தெரிவு செய்கிறார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய பிரதேசம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது மாகாணம் சார்ந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்தி அந்த மக்களுடைய வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியல்வாதிகள் மக்களால் அல்லது மக்களுடைய ஆணையின் பிரகாரம் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இருந்த போதிலும் அந்த பிரச்சனையை தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது அந்த அரசியல்வாதிகளுக்கு தான் இருக்கிறது. ஆனால் அந்த வேலையைத்தான் அர்ச்சுனா அவர்கள் செய்திருக்கிறார். அதே இடத்திலே அர்ச்சுனா அவர்கள் செய்த விடயங்கள் அத்தனையும் சரி என்று நான் சொல்ல வரையில்லை. அது சரி பிழை என்ற விஷயத்தை மக்களை எடுத்துக்கொள்ளுங்க. இதுல சொல்ல வந்த விஷயம் என்று சொன்னால் அது அரசு அதிகாரிகளையும் தவறு இழக்கலாம், அரசியல்வாதிகளையும் தவறு எதுவாக இருந்தாலும் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு என்று வருகின்ற போது அல்லது அந்த கூட்டம் இடம்பெறுகின்ற போது அந்த கூட்டத்திலே மாவட்டம் சார்ந்து அல்லது மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்து மக்களுடைய நலம் சார்ந்து அந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர வேண்டியது அரசியல்வாதிகளுடைய தார்மீக பொறுப்பாக இருக்கிறார். அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் எல்லா பிரச்சனையும் சொல்ல வேண்டும் என்றில்லை, அரசு அதிகாரிகள் சொல்ல வேண்டும். ஆனால் அரசு அதிகாரிகள் எந்த விஷயத்தை சொல்லணும் என்று பார்த்தால் பல பிரச்சனைகளை அல்லது மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற பல அநீதிகளை வெளிக்கொண்டு வரதற்கு அல்லது கதைப்பதற்கு தகுதியற்றவர்களாக அல்லது அச்சப்படுபவர்களாக அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஏன் சொன்னால் அது அரசு அதிகாரிகளுடைய பயம் ஏன் வருதுன்னு சொன்னால் தங்களுடைய உயர் பதவிகளுக்காக வேண்டி அடுத்ததாக தங்களுடைய பதவி பறிபோய் விடுமோ என்கின்ற அச்சம்தான் இதுல பிரதான நோக்கமாக. இந்த விஷயத்த பல ஊடகங்களோ அந்த ஊடகவியலாளர்களோ பலர் எத்தனை பேர் இந்த விஷயத்தை வெளியில சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற ஐயமும் எழுந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நேர்மையாக சொல்ல வேண்டியதுதான் மக்களுக்கு செய்கின்ற ஒரு பொறுப்பான ஊடகம் செய்கின்ற பணியாக இருக்கிறது. சரி, அந்த வகையிலே மாவட்ட அபிவிருத்தி குழு தொடர்பாகவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாகவோ நான் இந்த இடத்துல பேச வரையில, ஆனால் நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழ் மக்களுக்காக தொடர்ச்சியாக நான் குரல் கொடுப்பவனாக இருப்பேன், என்னை இன்று பலர் விமர்சித்து வருகிறார்கள் என்கின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதுல எந்த அளவு உண்மை போய் இருக்கும்ன்றத மக்கள் உணர்ந்து அல்லது மக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. சரி, இதுல இன்றைக்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் இன்றைக்கு மக்களுக்காக நாங்கள் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேவை செய்கிறோம் என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயம் அது குறிப்பிட்ட சிலரைத்தான் சொல்லக்கூடியதாக அல்லது அறியக்கூடியதாக இருக்கிறது. நல்லது சொந்தங்களை, மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.